நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் முழுவதும் நம்ம என்ன செய்ய போறோம், சுருக்கமா பார்க்க போறோம். அந்த சுருக்கமா பார்க்கறதுல அவங்க சீசர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவை பின்பற்றி வராங்க. அப்போ இயேசுனுடைய வசனத்தை கேட்க வர்றாங்க. வரும்பொழுது அநேக அற்புதங்களை இயேசு செய்யறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு. திருப்தியா சாப்பிட்டுட்டு திரும்பவும் என்ன செய்யறாங்க, இயேசுவை கிட்ட அவரை தேடி, அவர் இயேசு மறுகரைக்கு போன பின்பும் கூட அவரை தேடி என்ன செய்யறாங்க, மறுகரைக்கு போறாங்க. உடனே அதை கண்டு இயேசு அவங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. நீங்க அப்பத்தை தேடி வந்தீங்க, அப்பத்தை நீங்க தேடி வந்தீங்க, அது உங்களுக்கு வாழ்வு கொடுக்க போறது இல்லை. என்னை நம்பி வாங்க, இந்த வார்த்தையை நம்பி வாங்க, உங்களுக்கு வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு அங்க சொல்லுகிறத நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொல்லும் பொழுது இந்த அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். அந்த அதிகாரத்துல அப்படி பேசிக்கொண்டே வரும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, அவங்க அற்புதங்களை செய்ததை பத்தி அங்க இருக்கிற சீசர்கள் பேசிக்கொண்டு வராங்க. வானத்திலிருந்து அப்பம் கொடுத்தாருன்னு சொல்லி. ஆனா இயேசு, இது தேவன் தான் கொடுத்தார் அப்பம், இது மோசே கொடுக்கல, தேவன் கொடுத்தாரு சொல்லி கொண்டே வரும்பொழுது 35வது வசனம், ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஒரு காலமும் தாகம் அடையான் என்று சொல்லி, என்ன நம்புறவங்க, இயேசுவை நம்புறவங்க வாழ்ந்திருப்பாங்க, வாழ முடியும். அதனாலதான் நம்புறவங்களால மட்டும்தான் வாழ்க்கையே இருக்கிறது, இல்லைன்னா வாழ்க்கையே இல்லாம போய்விடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறத நம்ம நிச்சயிக்கிறோம். அந்த பகுதியில் வாசிக்கிறோம். வேற உங்களுக்கு பொருளாதாரம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், இல்லைன்னா உறவுகள் உங்களுக்கு இருக்கலாம், இது எல்லாம் உங்களை வாழ வைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. என்ன நம்புங்க, என்ன இல்லாம நீங்க என்ன வாழ முடியாது அப்படின்னு சொல்லுகிறத 35வது வசனத்துல என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்படியே சொல்லிட்டே வரும்பொழுது நிறைய பேர் சீசர்கள் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றுவா அப்படின்னு சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அதை அறிந்து இயேசு சொல்றாரு, அறிந்து சொல்றாரு, என்ன செய்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, என்ன நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்புறவங்க தான் அவங்களுடைய பிதாவாகி அந்த தேவனுக்கு சத்தத்தை கேட்டு அவர்கிட்ட பின்பற்றி வருவாங்க. இல்லைன்னா அவங்க பின்பற்றி வரமாட்டாங்க, அவன் இயேசுகிட்டே வரமாட்டாங்க, தூரம் நின்றுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க இயேசு சொல்கிறத நினைச்சுக்கிறோம், வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசி வசனங்கள்ல சொல்லும் பொழுது, சீமோன் பேதுரு காட்டி கொடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான், சீமோன் யூதாஸ் காரியத்தில் காட்டி கொடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை அறிந்தும் அவர் என்ன செய்கிறாரு, தெரிந்தும் கூட அவர் என்ன செய்கிறாரு, அவனை நேசிக்கிறாரு, அன்பு செலுத்துகிறார். ஒருத்தன் இருக்கிறான் அப்படி தெரிந்தும் அவனிடத்துல என்ன செய்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறான், காட்டி கொடுப்ப ஒருத்தர் இருக்கிறான், அப்படி இருந்தும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செய்றாரு சொல்றாரு, தன்னோடு கூட நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், என் கூட அவன் இருக்கிறான், ஊழியத்தில் அவனை பயன்படுத்துறேன், ஊழியத்தில் அவனை என்ன செய்வேன், அவனை பொருளாதாரம் நான் போட்டு வச்சிருக்கிறேன், அவனை ஊழியத்துக்காக அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவரை அந்த வசனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறத என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இது மூலமாக நீங்க எப்படி இருந்தாலும் தேவன் மாற்றாதவராக இருக்கிறார். அவருடைய சுபாவத்துல பழக்க வழக்கத்துல மாற்றமே இல்லை. அதனால அவர் தெரிந்து கொண்டதுனால வேற யாரும் என்ன செய்ய குற்றச்சாட்ட முடியாது. கர்த்தரே அழைத்திருக்கிற அவர்களே அவரை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி அவரே கனப்படுத்துவர்களுமாய் இருக்கிறார். நீங்கள் நானும் அவரை விசுவாசித்து அவர் அண்டையில வந்து அவராலே நாம் என்ன செய்வோம், பிழைப்போம். கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார்.